ஜனவரியில் நடைபெறும் நமது மக்கள் முன்னேற்றக் கழக மாநாட்டில் கூட்டணி நிலைப்பாட்டை அறிவிப்போம் என அக்கட்சி நிறுவன தலைவர் PLA ஜெககாந்த் மிஸ்ரா தெரிவித்துள்ளார். சேலத்தில் நமது மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மண்டல மாநில மாநாடு நடைபெற்றது. கட்சி நிறுவன தலைவர் PLA ஜெகநாத் மிஸ்ரா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் என ஆயிரக்கணக்கானோர் நமது மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஜெகநாத் மிஸ்ரா, சேலம் விமான நிலையத்தை சர்வதேச தரத்திற்கு உயர்த்த வேண்டும், சேலத்தில் கைத்தறி நெசவு தொழில் பூங்கா அமைக்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்தார். அது சம்பந்தமா நிறைய நெசவாளர்கள் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க. எந்த வகையிலும் கைத்தறி நெசவாளர்கள் பாதிக்கப்படாத அளவில்தான் ஒரு முன்னேற்ற ஏற்பாடுகள் இருக்க வேண்டும். மக்களுக்கு தீங்கு ஏற்படுகிறது என்றால் அரசாங்கம் பரிசீலனை செய்ய வேண்டும். மக்கள் பாதிக்கப்படக்கூடிய எதிர்காலத்தில் நிலத்தடி நீர் பாதுகாக்கப்படணும். இப்ப நாங்க எங்களுடைய கொள்கையிலேயே சொல்லியிருக்கோம். 2000 100 அடியில தண்ணி, 2000 100 கோடி மக்கள் தொகை, 2020 140 கோடி, 2040 மக்கள் தொகை 200 கோடி ஆக போகுது. இந்த 40 ஆண்டு காலம் இடைப்பட்ட காலத்துல 2000 100 கோடி, 2040 200 கோடி மக்கள் தொகை, அப்படியே மக்கள் தொகை டபுள் ஆகுது. 2000 100 அடியில நிலத்தடி நீர் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா 1000 அடி கீழே போயிருச்சு. இன்னும் 100 கோடி மக்கள் தொகை கூட போகுது. அவங்க வாழ்வதற்கான தூய நீர், தூய காற்று, தூய மண் வளம், போதிய நீர், அப்படி அவங்க போதிய நீரை கொடுக்க முடியாத சூழ்நிலையில மேற்கொண்டு நிலத்தடி நீர் எடுக்கக்கூடிய எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அது எதிர்க்கப்படக்கூடிய திட்டம் தான்.